என்னதான் சில்ட்ரன்ஸ் டே ஹாஸ்பிட்டலில் போனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு 3 கிஃப்ட் கிடச்சிச்சு. என்னெல்லாம் அப்படிங்கிறத இந்த ஒரு vlogல பார்க்கலாம். இங்கே பிளாக்லேயே ஒரு குட்டி ஹெல்தி ஃபங்க்ஷன் இருந்துச்சா, ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தேன். எனக்கு ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணனே தெரியல. ஸோ திவ்யா தான் வந்து புதுசாக உனக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பொண்ணு வந்துட்டாங்க. பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக தலையில் வந்து அந்த ஷால் போட்டு அதுக்கப்புறம் மாலெல்லாம் போட்டு எல்லாரும் வந்து அந்த கன்னத்தில் கையிலெல்லாம் மஞ்சள் போட்டு அவங்க ரிச்சுவல்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானுமே போயிட்டு அவங்களுக்கு கன்னத்தில் மஞ்சள் தேய்க்கிறது, கையில் மஞ்சள் தேய்க்கிறது, அந்த பூலாம் போட்டேன்னா எனக்கே என்னமோ நம்ம ரொம்ப பெரிய ஆள் மாதிரி நம்மலாம் பிளெஸிங்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டோமான்லாம் ஃபீல் ஆச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தனா தாங்க தெரியுது சித்திக்ஷுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அப்பாயின்மெண்ட் இல்லை, கடைசியில் இருந்து பார்க்குற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் போச்சுல, அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு குட்டி பையன் வந்து சிதிக்ஷாவுக்கு வந்துட்டு ஒரு கலர் புக் கொடுத்தான். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். செகண்ட் கிஃப்ட் டாக்டரே கொடுத்துட்டாங்க. உள்ளே போயிட்டு கன்சல்ட் முடிச்சுட்டு வெளியே வரும்போதுல அவங்க கோல்டன் கலரில் பேக் பண்ணி அழகாக ஒரு கிஃப்ட் சித்து கையில் கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு குட்டி பிள்ளையார் தான் கிடச்சிருந்து கையில். அது ரொம்ப அழகாக இருந்து அமுக்குனா நல்ல சவுண்டு வேறு வந்துச்சா, பயங்கர ஹாப்பி. 1 2 காய்ச்ச மருந்துகள் எல்லார் பேரையும் வாசிக்க ஒரு நாள் போதுமா. வேண்டாம் நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. கடைசியா இதுதான் எங்களோட தேர்ட் கிஃப்ட். அதோட எங்களோட நாள் இனிமையாக முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது, ஏதோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.